பிறர் உன்னை கேலி செய்கிறார்கள் என்று பின்தங்கி விடாதே. முன்னேறி சென்று திரும்பிப்பார். அவர்கள் அதே இடத்தில் வேறொருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள். எங்க அம்மா அப்ப சொன்னாங்க, லவ் பண்ணாதப்பா, பொண்ணுங்களை நம்பாதப்பா, ஏமாத்திடுவாளோ, நீ என்ன கஷ்டப்படுவேன்னு. கேட்டனா அவதான் வேணும்னு அவளை நம்பி போன. இப்போ வெம்பி போய் உட்கார்ந்துருக்குற. அம்மா பேச்சே கேட்டிருக்கணும். அம்மா பேச்சு கேட்கலன்னா இப்படிதான் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படும் போல இருக்குது. என்ன பண்றது? இனிமே யாருமே நம்ப கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் குண்டா இருக்கணும், அதனால எங்க அம்மா என்னை ஏறி ஏறி இறங்க சொல்றாங்க. ஆனா அவங்களே சாப்பாடு கொடுத்து என்ன குண்டாவும் ஆக்கிடுறாங்க. முடியல ஃப்ரெண்ட்ஸ். கண்ணீர் துடைக்க 1000 பேர் வருவாங்க, ஆனா மூக்கு துடைக்க ஒருத்தர் வர மாட்டாங்க. அதனால சரி பிடிக்காம பாத்துக்கோ, சரியா? இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. நம்ம தூங்கும் போது இவங்க வந்து எழுப்புவாங்க, ஆனா இவங்க தூங்கும் போது வீடே அமைதியா இருக்கணுமா? இது எந்த ஒரு நியாயம்? நாத்துக்கு இப்ப வீடியோ எழுறாங்களாமா, ரீல்ஸ் போட போறாங்களாம்பா. நான் வாங்கி தரேன்ட்டுக்கானுவா, வரிக்கு முட்டி வாங்கி தரேன்ட்டுக்காங்கப்பா. அப்படின்னா ஓகே. ஏன் தெரியுமா எல்லாரும் விட்டு போறாங்க? உனக்கு உண்மையா இருக்க தெரியுது, ஆனா பொய்யா நடிக்க தெரியல. அதான் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நானும் நிக்கிறேன், நடக்கிறேன், படுக்கிறேன், தூங்குறேன், ஓடுறேன். ஆனா இந்த ஒரு விஷயம்தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. எப்பதான்டா சோறு போடுறீங்க? சோத்தை பற்றி கேட்டாலே ஏந்திச்சு போயிடுறானுங்க. இதெல்லாம் இவன் காதை வெட்டுக்கடா. சாரியா, காதை வெட்டினதுக்கு அப்புறம் நான் குருடனாதான் அலையும். ஏண்டா உன் காதை வெட்டினா நீ அப்புறம் குருடன் அலைவன்? காதை வெட்டிட்டீங்கன்னா கண்ணாடி எதுல சார் மாட்டுவேன்? கண்ணாடி எதுல சார் மாட்டுவேன்? நம்ம ஆளுகிட்ட பேசி ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. பேசலாமா வேணாவா? இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பா அவ? பேசினாலும் சண்டை வருது, பேசலாலும் ஏன் போன் பண்ணலன்னு திட்டுறா. ஒரே ரோதனையா பூசிடா இவ கூட. தியானம் பண்ணி எப்படியாவது முக்தி அடைஞ்சிடணும். இந்த உலக வாழ்க்கையே எனக்கு விருதுச்சு. எப்ப பார்த்தாலும் கஷ்டம், துன்பம், பிரச்சனை. அப்பப்பா வாழ்க்கையில எதையாவது சாதிக்கலான்னு பார்த்தா பசி எடுத்துருது. சரி, சாப்பிட்டுட்டு எதையாவது சாதிப்போன்னு பார்த்தா தூக்கம் வந்துடுது. தூங்கி முழிச்சு எதையாவது சாதிக்கலான்னு பார்த்தா நீ சாதிச்சது போதும், ஒண்ணு கிளிக்க வேண்டான்னு. எனக்கு இருக்கிறதே 4 முடி, அதையும் சீப்ப போட்டு இந்த சீவு சீவுறாங்க. கேட்டா வீடு பூரா என் முடியா இருக்கான். கருப்பு முடி இருந்தா அந்த பழியையும் என் மேலேயே போட்டுடுறாங்க. கொஞ்சமாச்சும் லாஜிக் இருக்கா மக்களே? எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் சார். அப்படியா? என்ன ஆசைப்பா? யாராச்சும் கேட்டா சொல்லக்கூடாது, அப்புறம் பழிக்காதுன்னு என் அம்மா சொல்லியிருக்காங்க சார். நீங்க வந்தீங்கன்னா பிடிச்சிட்டு போயிடலாம். குட்டி இங்கே தான் இருக்கு. ஆமாம் சார், எப்படியும் ஒரு 40 கிலோ இருக்கும். ஆமாம், நல்ல கொளுத்த குட்டி தான். சிக்கன்லாம் கொடுப்பீங்களா? சரி. சாப்பாடு? சாப்பாடா? சரி. நீங்கள் என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஒரு நிமிஷம் இதை கேளு நண்பா. இந்த 3 பழக்கம் உன்கிட்ட இருக்கா? எல்லாரையும் ரொம்ப சீக்கிரம் நம்புறது, எல்லார் மேலையும் ரொம்ப பாசம் வைக்கிறது, யாரையும் ஏமாத்த நினைக்காத மனசு. இதெல்லாம் உன்கிட்ட இருந்தா நீ ஒரு ஏமாளி நண்பா. உன்னை ஈஸியா ஏமாத்தி அழ வச்சுட்டு போயிடுவாங்க. உண்மைதானா? கமெண்ட் பண்ணு. ஜனவரி 14க்கும் பிப்ரவரி 14க்கும் வித்தியாசம் தெரியுமா? ஜனவரி 14க்கும் பிப்ரவரி 14க்கும் ஒரு நூலளவு தான் வித்தியாசம். ஒரு பொண்ணு பொங்கல் கொடுத்தா அது ஜனவரி 14, அதே பொண்ணு அல்வா கொடுத்தா அது பிப்ரவரி 14. எவன்டாம புதுசா நம்ம ஏரியால, அதுவும் நமக்கு தெரியாமலே தெனாவட்ட தூங்கிட்டு இருக்கான். நம்ம ஆர்ம்ஸ்ல அட்டாக் மூட போய் பார்ப்போம். ரியாக்ஷனே இல்ல. நெக்ஸ்ட் நம்ம மவுத்த வச்சு மர்ஜ் பண்ணி பார்ப்போம். அட இருக்கு பயப்புல, இதுக்கு உயிரே இல்ல. சி, இத பார்த்தா நம்ம தர்றானோ? அதான பார்த்தேன். இந்த பானாப்பக்கரி இருக்கிற வீட்டுல எவனாவது நமக்கு தெரியாமலே பிரசன்ட் ஆக முடியுமா? ஆட குப்பி கரிசு, இந்நேரம் என் குடலுக்கும் தனியெல்லாம் கரெக்டா இருக்கும்டா. சரக்கு நேத்து பிளாக்ல வாங்கி குடிச்சேன், அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. என்ன ஒரு காலையில் ஒரு மாதிரியாவே இருக்கு. என்னடா சரக்கு வர்றது சரியே இல்லை. ஒருத்தன்
எந்திரிச்சு போன்னு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ. அதுவா, இன்ஸ்டால ஒரு வீடியோ 50 மில்லியன் போச்சு, அதுல பாத்திருப்பீங்க. இல்லையே. யூடியூப்ல ஒரு வீடியோ 20 மில்லியன் போச்சுல்ல, அதுல பாத்திருப்பீங்க. நீங்க தானே அன்னைக்கு அன்னதானம் போடும்போது எல்லா தட்டையும் தட்டி விட்டு ஆளா வாங்கிட்டு ஓடுனீங்க. மச்சான் கண்டுபிடிச்சாங்க போலாம். நான் போட்ட போஸ்டுக்கே 4 லைக் தான் போடுறீங்க, ஆனா அதுல கமெண்ட் பண்ண பொண்ணோட கமெண்ட்டுக்கு மட்டும் 40 லைக் போடுறீங்க. மனுஷனடா நீங்கெல்லாம். சரி, 41வது கமெண்ட் நம்ம போட்டு வைப்போம். சின்ன வயசுல எங்க அப்பா என்ன பார்த்து இதெல்லாம் எங்க உருப்பட போகுதுன்னு சொன்னாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தையை காப்பாற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக இது வரைக்கும் உருப்படாம வாழ்ந்துட்டு இருக்கேன். செல்ல குட்டி ஏந்துருங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. அம்மி இன்னொரு 1 hour நல்லா தூங்கிக்கிறேன் மம்மி. பாய் மம்மி, ஸ்கூல் போயிட்டு வரேன்.